அவர்கள் பிறந்த நாள். இந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்காக நாங்கள் பாடுபடும் ஒழிய இன்னொரு கட்சியை வளர்ப்பதற்காக நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். அவர்கள் சுமந்து செல்ல மாட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் ஒரு உத்தேசமான கூட்டணி சொல்றாங்க. தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் ஒன்றிணைன்னு சொல்றாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்லைங்க, சொல்கிறேங்க 2009, 2011, 2014, 2016 அனைத்து தேர்தலும் புரட்சி தலைவி அம்மா அவர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் இப்படி தேர்தல் சந்திப்பது என்று. அவர் எந்த தேசிய கட்சியின் கூட்டணி வைக்காமல் தான் தேர்தல் போட்டியிட்டார், வெற்றி பெற்று காண்பித்தார். இப்பொழுது நாங்கள் மத்திய அரசோடு உறவு இருக்கிறது. மத்திய அரசோடு மாநில உறவு என்பது வேறு, ஜனதா கட்சிக்கு அதிமுக உறவு என்பது வேறு. ஏனென்றால் நாங்கள் இந்த கூட்டணியில் இல்லை. ஆனால் தேர்தல் வந்த பிறகு தான் இந்த முடிவு எடுப்பாங்களே தவிர இப்பொழுது முடிவு எடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதுவும் தேர்தல் வருவதற்கு எங்களுடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபி தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஒன்றும் நாங்கள் முடிவெடுக்கலை. சொல்லப்போனால் போன முறை செயற்குழு கூட்டும் போது என்ன சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள், 40 இடத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நம்முடைய இபிஎஸ் அவர்கள் விருதுநகரிலே 3 மாதத்துக்கு முன்னே தேர்தல் பண்ணி அப்பே துவக்கி வைத்தார். அப்பொழுது என்ன சொன்ன இபிஎஸ் அவர்கள், 40 இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நோக்கி நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரம் வரும்பொழுது தான் கூட்டணியை பற்றி பேசுவார்கள். அதற்கு செயற்குழு கூடும். செயற்குழு தான் முடிவெடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் செயற்குழு கூடி அன்று இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுத்த பிறகு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் அவர்கள் அதை செயல்படுத்துவார்கள். அதுதான் அண்ணா இன்றைய நிலைமை தவிர நீங்கள் பிஜேபி கூட்டணி போயிட்டீங்களா, பிறகு நாங்கள் சுமந்துட்டு போயிட்டு பிஜேபி கால் ஊன்ற வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் நாங்கள்லாம் இதாக மனுஷனுங்க, நாங்கள்லாம் சொந்தம் போகிறதுக்கு நாங்கள் வேற ஆள் கிடையாது, வேறு கிடையாது. ஆகவே இடத்துக்கு எடுத்து கருத்தை சொல்கிற ஒருவருக்கு நான் பதில் சொல்ல தயாராக இல்லை.